ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஈஸியாக புளி சாதம் செய்கிறது எப்படின்னு நான் சொல்கிறேன். அதுக்கு தேவையான அளவு புளி எடுத்து வடிகட்டி புளி தண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப எக்ஸ்ட்ரா பொடிலாம் கிடையாது. ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு செய்கிற மாதிரியான புளி சாதம் தான் இது. இதுக்கு என்ன தேவைன்னா, தாளிக்கிறதுக்காக கடுகு, காஞ்ச மிளகாய், வேர்க்கடலை கொஞ்சம், வேர்க்கடலை வேணும்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேணாம், கடலப்பருப்பு, பெருங்காயம், வெந்தயம் வேணும். இப்போ நம்ம ஒரு கடாயில் ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க, ஒரு ஸ்பூன் வெந்தயம் போட்டு, ஒரு 4-5 உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு 4-5 காஞ்ச மிளகாய் போட்டு இதை நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பொடி செய்கிறதுக்காக இது 3 மட்டும்தான் நம்ம பொடி யூஸ் பண்ண போகிறோம். வேறு எந்த இதுவுமே இதில் சேர்க்க போகிறதில்ல. ஒன்லி பெருங்காயம், வெந்தயம், காஞ்ச மிளகாய், இது 3 போட்டு நீங்கள் செஞ்சிங்கனாலே நல்லாயிருக்கும். இதை இப்போ நம்ம பொடி பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் நல்லெண்ணெயில் செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ நல்லெண்ணெய் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் அது டேஸ்ட்டாக இருக்கும் புளி சாதம். ஸோ நான் கொஞ்சம் நல்லெண்ணெய் விட்டு கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. காஞ்ச மிளகாய் நம்ம வறுத்து பொடி பண்ணுறதுக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ தாளிக்கும் போதும் காஞ்ச மிளகாய் ஒரு 4-5 போட்டுக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கடலப்பருப்பு, வேர்க்கடலை, அதுவும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளுங்க இது. நீங்கள் லஞ்சுக்கெலாம் ரெடி பண்ணணும், எதுவும் செய்யலைன்னும் போது கூட டக்குன்னு இதை செஞ்சிடலாம். இப்போ கடலப்பருப்பு, வேர்க்கடலை, கருவேப்பிலை ஆட் பண்ணி ஓரளவுக்கு அது நல்லா ஃப்ரை ஆகிற மாதிரி வறுத்துக்கோங்க. கடலப்பருப்பு பொரிஞ்சதும் இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். புளி தண்ணியில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் ஆட் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் ஆட் பண்ணலை. இப்போ புளி தண்ணி நல்லா ஓரளவுக்கு கொதிக்கணும். கொதித்து ஓரளவுக்கு சுண்டி வரும் இல்லையா, அந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா வெந்தயம், காஞ்ச மிளகாய், பெருங்காயம், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். இது டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப எக்ஸ்ட்ரா பொடி எதுவுமே நம்ம வறுத்து சேர்க்க வேணாம். இந்த மாதிரி ஓரளவுக்கு சுண்டி வர நேரத்தில் நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கதையும் ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதாங்க, புளி தண்ணி பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. எவ்வளோ சிம்பிளாக இருக்குது பாருங்கள். இது டேஸ்ட்டாகவும் இருக்கும். ரொம்ப நேரம் இதுக்கு தேவையில்லை, டக்குன்னு செஞ்சிடலாம். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இது நம்ம எடுத்து நம்ம சேவ் பண்ணி கூட வச்சுக்கலாம், கெட்டுலாம் போகாது. நல்லெண்ணெய் நிறைய விட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கட்டியாகிற மாதிரி இருந்துச்சுன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கட்டித்தன்மை வந்துடுச்சு பாருங்கள், நல்லா பேஸ்ட் மாதிரி இருக்குது. நான் இது ரைஸ் கொஞ்சம் எடுத்து அதில் கொஞ்சம் ஆயில் நல்லெண்ணெய் விட்டுட்டு உப்பு லைட்டாக தூவி வச்சுருக்கேன், ஆற வச்சுருக்கேன். அதில் எடுத்து இது போட்டு பேஸ்ட் பண்ணி கிளறி வச்சுடுங்க. கிளறி வச்சு ஒரு 1/2 hour கழித்து சாப்பிடலாம். சாப்பிட்டா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் பிகினர்ஸ் கூட பண்ணலாம். எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க ஏதாவது மிஸ்டேக் இருந்தாலும் சொல்லுங்கள். ஓகே, தேங்க்யூ.